ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அமித்ஷா யாருன்னு தெரியுமா? அம்மன் படத்துல பார்த்தவன அவனா? தமிழகத்திற்கு இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறாரு. எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா ஏமா திருட. அமித்ஷா யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியல. அவரு யாரே தெரியாதுக்கா. ஃபர்ஸ்ட் எனக்கு டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றேன். சத்தியமா அவர் யாரும் கூட எனக்கு தெரியாது. 1,00,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. Go back அமித்ஷா. 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 அமித்ஷா யாருன்னு தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. அமித்ஷா யாருன்னு தெரியுமா? அமித்ஷா அந்த ஜெண்டா மாத்திரை அம்மன் படத்துல பார்த்தவன அவனா? தெரியுங்கா. தெரியுமே. எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. இன்ஸ்டாகிராம் கலாய்ப்பாங்கல்ல, அதில் பார்த்துருக்கோம். மோடி வந்தாலே உங்க நாங்க பார்க்க மாட்டோம். இல்ல அமைச்சர் உங்க நான் வராருன்றீங்க, நாங்க எப்படி பார்ப்போம்? டேய் எனக்கு சிரிப்பு வரல. எனக்கு சிரிப்பு வரல. டேய் இன்னைக்கு இருக்கு 1008 வேலை விட்டு காலகட்டத்துல அவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, அதனால ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? வாய்ப்பு இல்லைண்ணா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஒன்றும் நடக்காது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே இல்லைம்மா. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சி வர்றது வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னு ஸோ வர்றதை நாங்களும் எதிர்க்கிறோம். அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களடா. எதனா சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இல்லக்கா, நடக்காதுக்கா. நடந்தா நல்லா இருக்கும். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மாற்றம் வரலன்னு யார் சொல்றீங்க? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தெரியும்ல, உங்களுக்கு நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. வாய்ப்பு இல்லை. இருக்கிறதே வேணா காமிச்சிட்டு கை காமிச்சிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோதிக்காதீங்கடா, நீ சோதிக்காதீங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னு தெரியாது, இனிமேல் பண்ணுவாங்களான்னு தெரியல. பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. கண்டிப்பா ஏற்படாது. கொஞ்சம் நெகட்டிவ் தான் கேள்விப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வர சான்ஸ் இல்லைன்னு மட்டும் தெரியும். வாய்ப்பே கிடையாது. அதுவும் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோடைய அலையன்ஸ் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. யாரு வந்தாலும் மாற்றம் வராது. இந்த 2 கட்சி தவிர யாரும் வர முடியாது. இவங்க முதல்ல வந்து ஒரு 15-20 அந்த மாதிரி பிளேசஸில் 20 இடத்துல வரணும். அதுக்கப்புறம் தான் மொத்தமாகவே அவங்க இது பண்ணணும். இந்த 2ல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். முதல்ல ஒரு 5-10 இடத்துல ஜெயிக்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணணும் முதல்ல. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. நல்ல விஷயம் தானே ஹோம் மினிஸ்டர் இங்கே வர்றது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? அவரு எதுக்கு வந்தாருன்னு எனக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. அதை பற்றி எனக்கு பேச விருப்பம் இல்லை. கோ பேக் அமித்ஷா தான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எடுத்து. அவங்களாம் ஏன் வராங்கன்னு தெரியல. Go back அமித்ஷா. 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 மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க.